அப்பப்ப உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா பெரிய அளவு தன்னோட வெறிய காட்டும். அப்படி வெறிய காட்டும்போது, 1 டசன் நாடுகள் முதல் கட்டத்துல இறங்குனார்கள். அப்புறம் அப்படியே படிப்படியா குறைஞ்சு கடைசியில அமெரிக்கா, உக்ரைன்னு 2 நாடுகள் மட்டும் ரியாக்ட் பண்ணார்கள். இப்ப என்னடா அப்படின்னு கேட்டா, 2 பேர்களுமே சைலண்ட். அதாவது அமெரிக்கா யுத்தத்த மறைமுகமா நடத்தக்கூடிய அமெரிக்காவும் சைலன்ட். அமெரிக்காவோட ப்ராக்ஸியா மாறி யுத்தத்த நடத்தக்கூடிய உக்ரைனும் சைலண்ட். இது என்னடா கொடுமை அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் தான் கேட்கணும். அந்த அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. என்ன அப்புட்ன்னா, இந்த 4 பிராந்தியங்கள சேர்த்து 2வது வருஷத்த கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் பெரிய அளவுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல பல்வேறு விஷயம் பேசியிருக்காரு. சாராம்சம் இதான். 4 பிராந்தியம் ரஷ்யாவுக்கு சொந்தம். அவர்கள் பூரா ரஷ்ய மக்கள் ரஷ்யாவோட மீண்டும் இணைஞ்சு கொண்டாட்டத்துல இருக்கார்கள் அப்படின்னு சொல்ட்டாரு. அப்ப பேச்சுவார்த்தை எங்க உட்கார்ந்து பேசினாலும் சரி, யாரு தலைமையில பேசினாலும் சரி, இந்த 4 பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு ஒதுங்கிக்கிற தவிர, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும், உக்ரைனுக்கும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்ட்டாரு. சரி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த கட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த யுத்தத்துல ரஷ்யா நிச்சயம் ஜெயிக்கும் அப்படின்ட்டாரு. இது பல தாட்டி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயிக்கும். அதே சமயம் எங்களோட டார்கெட் எல்லாமே நாங்க மனசுல வச்ச அம்புட்டு டார்கெட்டையும் உக்ரைனுக்குள்ள சாதிச்சே தீர்வோம் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த 4 பிராந்தியங்கள் தாண்டியும் டார்கெட் இருக்கு அப்படிங்கிறதான் கண்ணுக்கு தெரிஞ்சது 2 டார்கெட். ஒண்ணு பஃபர் ஜோன உருவாக்குறது. அப்படி இல்ல அப்படின்னா, மோல்டோவா வரையுமே ஒரு லேண்ட் காரிடார அமைக்கிறது. இது 2மே கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நாட்கள் செல்ல செல்ல உக்ரைன் பலவீனம் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். உக்ரைன் நேட்டோல இணைஞ்சு பலமாக போறதும் கிடையாது. உக்ரைன் ராணுவ ரீதியில உள்நாட்டிலே உற்பத்திய தொடங்கி, அதுல தன்னிறைவு பெறப் போறதும் கிடையாது. இது 2மே நடக்காம ரஷ்யாவை எதிர்க்கறக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அப்ப நாளுக்கு நாள் பலவீனமாயிக்கிட்டே இருக்கும். அமெரிக்கா என்னதான் ஒரு தீய கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நெனச்சாலும், அந்த தீ எரிய எரிய உக்ரைனோட நிலப்பரப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யா வசம் போய்க்கிட்டே இருக்கும். அதுல வேணா அமெரிக்கா குளிர் காயலாம். அமெரிக்கா அத செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஏன் அப்புட்ன்னா, அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாத நிலப்பரப்பு தான். அதுல குளிர் காயறத்தானே அமெரிக்காவோட ஜாதகமே அதானே. அதனால அத அவர்கள் நீட்டா செய்வார்கள். அதையே நீ செய்டா ராசா! அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி ரஷ்ய அதிபரோட எண்ண ஓட்டங்களும் இருக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யாவ கிட்ட கொண்டு போணும். ரஷ்யாவ 10 வருஷத்துலருந்து 30 வருஷம் தள்ளி போடணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நெனப்பு. ஆனா 10 வருஷம் இல்ல, 10 வாரங்கள் கூட ரஷ்யாவ தள்ளி போட முடியல அப்படிங்கிறத அமெரிக்காவே உணர்ந்துருச்சு. அடுத்த தலைவலிய ரஷ்யா குடுக்குது. என்ன அப்புட்ன்னா, இந்த 4 பிராந்தியங்கள்னாலே செம்ம ஹோல்டு தான். அதுக்கடுத்து ஒரு பஃபர் ஜோன் அப்படின்னா, இன்னமும் ஹோல்ட் ஆகும். நேட்டோவ கிட்ட கொண்டு வந்துட்டேங்கிற தியரியே இல்லாம போயிரும். பஸ்மமா போயிரும். அத நோக்கி நாங்க நகர்றக்கு தயாராயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா ரஷ்ய அதிபர் பதிவு பண்ணியிருக்காரு. அமெரிக்காவ பொறுத்தவரையும் இதுல அப்படியே குளிர் காயலாம்னு நெனச்சாலும், இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். என்ன அப்டின்னா, நம்ம குளிர் காயும்போது உக்ரைனோட நிலப்பரப்புகள் ரஷ்யா பக்கம் போய்க்கிட்டே இருக்கும். இன்னைக்கு குளிர் காயணும் அப்படின்னு நெனச்சா, நாளைக்கு அதுவே நமக்கு பாதகமா மாறிரும். ஏன் அப்டின்னா, நேட்டோ ரஷ்யாவ விட்டு விலகி தான் போது. ரஷ்யா அருகாமையில் இல்ல. ரஷ்யா அருகாமையில் பஃபர் ஜோன் தான் இருக்கு. அதுல கன்னா பின்னான்னு ரஷ்யா சண்ட போடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைய அமெரிக்காவோட செயலால ரஷ்யா பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இத ரொம்ப தெளிவா, இன்னமும் தீர்க்கமா நான் கொண்டு போவேன். இதே மாரி எல்லா விஷயத்துலயும் நீ கையாளேன் பாப்போம். அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ சரியா வம்பிழுத்து வச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது. அமெரிக்கா பின்னாடி போயி உக்ரைனோட நிலைமை என்ன? அந்த உக்ரைனுக்கு பின்னாடி போனா உங்க நிலைமைய யோசிச்சு பார்த்துக்கங்கன்னு ஐரோப்பாவையும் ஒரு ட்ரிகர் போட்டு விட்டுருக்காரு. இதையெல்லாம் செய்யக்கூடிய சமகாலம் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய வழக்கம் போலவே 100 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைய தொடுற அளவுக்கு தாக்குதல். சுமார் 70, 73 ஆளில்லா விமானங்களும், 5 மிசைல்களும் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகுது. இந்த அளவுல பெருங்கொண்ட ஒரு தாக்குதல். உக்ரைன் தரப்ப பொறுத்தவரையும் சில விஷயங்கள நாங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா 5 மணி நேரம் இடைவிடாது தலைநகர் கிவ்வ மட்டுமே குறி வச்சு இவ்வளவு ஆளில்லா விமானங்களும், ஏவுகணைகளும் பாய்ஞ்சிருக்கு. என்னதான் நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாலும் பாதிக்கும் மேல வெடிச்சிருந்தாலே அங்க சிதறி இருக்கும். ஏற்கனவே களம் சிதறி போய் தான் இருக்கு அப்படிங்கிறனால மிச்ச மீதி சொச்சமும்
காலி ஆயிருச்சு அப்படிங்கிறத அமெரிக்க ஏஜென்சிகளே ரிப்போர்ட் பண்றார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த தாக்குதல் இவ்வளவு வச்சு பண்ணோம்ட்டு போயிட்டார்கள். அமெரிக்க ஏஜென்சிகள் தான் எப்பா சாமி தலைநகர் கிவ்ல 5 மணி நேரம் ஒரே வெடிச்சத்தம் தான். அந்த இருட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு பகுதியில டொம்மு டொம்முன்னு வெடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. உக்ரைனே அப்படியே நிலகுலைஞ்சிருச்சு அப்படின்னு அமெரிக்க ஏஜென்சிகளே எழுத ஆரம்பிச்சிட்டார்கள். இப்படி ஒரு பெரும் தாக்குதலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஃபுட்டேஜும் ரிலீஸ் ஆகுது. இது முழுக்க முழுக்க ரஷ்யா உக்ரைனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் வச்சு செய்வேன். அதன் மூலியமா நீண்ட கால மைலேஜை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு கொட்டு ரஷ்யா வச்சிருக்கு. அமெரிக்கா இதுக்கு மேல திருந்துமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்ல. வேற திட்டங்கள் போட அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த திட்டங்கள்லயும் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு ரஷ்யா சொல்லாம சொல்லுது. எது எப்படியோ உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா அடைஞ்ச மைலேஜ் தான் ஜாஸ்தி. அமெரிக்காவுக்கு தற்காலிகமான சில மைலேஜ் கிடைச்சிச்சு ஒழிய அவங்க பிளான் பண்ண மாதிரி நீண்ட காலம் எதுவுமே கிடைக்கல. விலை போன ஜெலன்ஸ்கிக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். ஆனா அதை வாழ்றதுக்கு ஆயுள் இருக்குமாங்கிறது ரஷ்ய உளவுத்துறை கையில தான் இருக்கு. எவ்வளவு ஆக்டிவா இறங்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல ஜெலன்ஸ்கிக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அது ரஷ்ய உளவுத்துறை கையில தான் இருக்கு. உக்ரைன் மக்கள் ஜெலன்ஸ்கியை தேர்ந்தெடுத்த ஒரே விளைவு அமெரிக்க ஏஜென்சிகள் பெரிய அளவுல ஜெலன்ஸ்கி வந்தா தேனாறு பாலாறு ஓடும், ரஷ்யாவோட பப்பட் இங்க ஆள்றனால தான் நீங்கெல்லாம் இப்படி பப்பட்டாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிகளை நியூஸ் ஏஜென்சிகளை வச்சு பம்ப் பண்ணதோட விளைவு ஜெலன்ஸ்கி அவங்க கண்ணுக்கு ஹீரோவா தெரிஞ்சார்கள். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் தங்களோட வாழ்வாதாரத்தை ஜீரோவா மாத்தி தவிக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை.